Hey everyone, welcome back to my channel. வணக்கம். Everything is going well for everyone அப்படி நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த vlog வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேஸ் இன் மை லைஃப் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபைனலி தி டே ஹேஸ் கம். என்ன சொல்லலாம்னா ஃபைனலி ஷிஃப்டிங் டு மாம் ஹோம். அதனால இதை வந்து டீக்ளட்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்க் டார் மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீஷோலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் வால்பேப்பர் வாங்கி நான் வந்து என்னோடய டேபிளில் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த டேபிள் வந்து ப்ரௌன் ஷேட் தான். ஸோ கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து மீஷோவில் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஒரு சைட் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு சைட் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னால மேக்ஸிமம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ராடக்டாக இருக்கும். மற்றது எல்லாமே மினிஷோ, டிமார்ட் இந்த மாதிரி ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதான். ஸோ இதை மாதிரி நீட்டாக பிங்கிஷாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரேட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஒரு சின்ன 3 ஆர்கனைசர் வந்து நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னா பேக் பண்ணுறதுக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதா ஐடியாவில். பிகாஸ் குர்த்தி, டிஷர்ட், பேண்ட் எதுவுமே வந்து இந்த டைமில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கனா அதோட சாரீஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபீடிங் ட்ரெஸ் இதெல்லாம் மட்டும் மேட்டர்னிட்டிக்கு நம்ம ஷூட் இருந்துச்சுன்னா அதுக்கு போடுற ஃப்ராகு அது மட்டும் எடுத்துட்டேன். அண்ட் டின்னர் வந்து எல்லாமே வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இல்லை, ஃப்ரிட்ஜ் எல்லாமே எம்டி பண்ணனால நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. பிகாஸ் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பாயில் தான் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ராவல் ஹார்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கனால மார்னிங் ஆயிடுச்சு. அரௌண்ட் 8 or 9 ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. சரி அப்படின்ட்டு நான் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாதாம் ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணினேன். பிகாஸ் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம வந்து 10 o'clock எப்படியும் ஹோம் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 10 o'clock ஆயிரும். ஸோ அது வரை நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். டிஆர்பி எக்ஸாம் வந்து எல்லாத்துக்குமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்சளவு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். பட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். டெட்டுக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் என்னால் போக முடியுமா, எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த டைம் தான் என்னோடய டெலிவரி டேட் அதெல்லாம் வந்து இருக்கிறனால சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன் டே நெக்ஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால, மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தனால வந்திருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னால தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டெம்பிள் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து நல்லா ஆறு இருந்துச்சு. இது வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரெய்னி சீசன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெம்பிள் அப்படியே வந்து டிப் ஆயிரும். ஸோ அப்புறம் அங்கே எப்படி கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோடய பேபி ஷவருக்காக பட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வந்திருந்தேன். ஸோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து ரொம்ப டயர்டாகவும் இருந்தேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணனால. அப்புறம் ஊர்லேருந்து டிமார்ட்டில் வரும்போதே நான் வந்து இந்த மாதிரி வால்நட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஊருக்கு போய் நம்ம வந்து பீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பீல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் லஞ்சும் முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால நான் வந்து நட்ஸ் லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெல்த் வெர்ஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த ரெசிபி. ஸோ இதுக்கு ஒரு 2 dates போதும். அண்ட் இது வந்து நம்ம எம்டியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் 1 weekக்கு தேவையான ஒரு லட்டு. உங்களுக்கு வந்து நட்ஸ் சோக் பண்ணி சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Leksha. Keep supporting.